வணக்கங்க. நான் சித்ரா சதீஷ். இன்றைக்கி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி ஆளுங்க, நமக்கு எது பிடிக்குது, நம்ம எதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு நம்மளை நமக்கே புரிய வைக்குதில்ல, அந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாங்க. அப்புறம் இருக்குல்ல, நம்ம எண்ணங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷப்படும். மனசு சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம லைஃப் ஈஸியாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட்டில் நடந்தது இல்லாட்டினா எதிர்காலத்தில் ஏதாச்சும் வேணுமா அதை யோசிச்சுட்டு வேலையை நம்ம மெஷின் மாதிரி செய்வோம். ஆனால் இதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே கையை பிடிச்சி குழந்தைய கூப்பிட்டு போக முடியுமா? இந்த மாதிரிலாம் போகணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தடவை நம்ம நல்லா மனசில் பதிகிற மாதிரி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, அது ரோட்டில் போகும்போது லெஃப்ட்லேயே போகும், வண்டியை பார்த்து போகும், எங்கெங்கே கிராஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக செஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம மனசை இப்படி இந்தந்த எண்ணங்களுக்கு பின்னாடியெல்லாம் போகக்கூடாது, பார்க்குறவங்களுக்கு பின்னாடியெல்லாம் போகக்கூடாது, பார்க்குறதுக்கு பின்னாடியெல்லாம் போகக்கூடாது. எது ஈஸியான சந்தோஷங்கள், ஈஸியாக நமக்கு கிடைக்கிறது, சோம்பேறித்தனம் அந்த மாதிரி அதுக்கு பின்னாடியெல்லாம் போய் இப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை ரொம்ப குறும்பு பண்ணுது அப்படின்னா, இதை எடுத்து வைக்காதடா, அது மேலே ஏறாதடா, அதை பண்ணாதடா, இதை பண்ணாதடான்னா அது அப்போ தான் எச்சா செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது செய்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா கவனிக்கக்கூடாது, உத்து கவனிக்கணும். அப்படியே அவன் செய்கிறதையே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கா என்ன தோணுன்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் செய்ய மாட்டான். ஒவ்வொன்றா குறைஞ்சி கடைசியில் கம்முன்னு நம்ம பக்கத்தில் உட்காந்துக்குவான். அந்த மாதிரி நம்ம மனசு என்ன யோசிக்குதோ அதை யோசிச்சுக்கிட்டே அது என்னென்ன யோசிக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி 10 எண்ணங்கள் வருதுன்னா நாளைக்கு 9, 8, 7ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் எந்த எண்ணமுமே இல்லாமல் இருக்கும். அப்போ நமக்கு எந்த மாதிரி யோசிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துர்லாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு சத்தமில்லாத டைமில் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ உட்காந்து நம்ம மூச்சை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருக்கோம்னா, அதாவது இப்போ எந்த வேலை செய்கிறோமோ அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ என்ன, நம்ம மூச்சு மட்டும் கவனிக்கலான்னு உட்காந்து கவனிக்கும்போது ஒரு 4 மூச்சு விடுறக்குள்ளே என்னாகும், போன வாரம் இது நடந்துச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ இல்லை அப்படின்னு கவலைப்படுவோம். அப்புறம் ஐயோ மூச்சை தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப மூச்சுக்கு வருவோம். அந்த மாதிரி எவ்வளோ எண்ணங்கள் வருது. இதை மாதிரி